கணவன் மனைவிக்குள்ள ஊடலும் கூடலும் தவிர்க்க முடியாதவை. திருவண்ணாமலையில் வீட்டிலிருந்து அருள் பாலிக்கும் அண்ணாமலையாரும் உண்ணாமலை அம்மனும் கூட இத்தகைய உடலை நடத்தியிருக்கிறார்கள். இதனை திருவூடல் விழா என்ற பெயரில் ஒவ்வொரு ஆண்டும் நடத்துகிறார்கள். தை மாதம் பொங்கலுக்கு மறுநாள் இந்த விழா நடத்தப்படுகிறது. அந்த வகையில் இன்று நடத்தப்பட்டது. பிருங்கி என்ற முனிவர் சிவபெருமானை தவிர வேறு யாரையும் வழிபட மாட்டார். சிவபெருமானின் மனைவி பார்வதி தேவியை கூட அவர் வழிபடுவதில்லை. ஒருமுறை பிருங்கி முனிவர் சிவனை வழிபடுவதற்கு கைலாய மலைக்கு சென்றார். அப்போது ரிஷப வாகனத்தில் சிவபெருமானும் பார்வதி தேவியும் சேர்த்து அமர்ந்திருந்தனர். உடனே வண்டு உருவம் கண்ட முனிவர் சிவபெருமானை மட்டும் சுற்றி வந்து வழிபட்டுவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார். இதனை பார்த்த பார்வதி தேவிக்கு கோபம் உண்டானது. உடனடியாக அவர் பிருங்கி முனிவரும், என்னை வழிபடாத உனக்கு தண்டனை உண்டு. உன் உடலை இயங்கச் செய்யும் என்னுடைய சக்தியை எனக்கே திருப்பி கொடுத்துவிடு என்றார். பிருங்கி முனிவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படவில்லை. உடனடியாக சக்தியை கொடுத்து விட்டார். அதனால் அவரால் நிற்கக்கூட முடியவில்லை. கீழே விழப்போன அவரை சிவபெருமானை தங்களாக பிடித்தார். இதனால் சிவனுக்கும் பார்வதிக்கும் வாக்குவாதம் உண்டாகி அவர்களுக்குள் ஊடல் ஏற்பட்டது. பார்வதி தேவி சிவபெருமானை பிரிந்து திருவண்ணாமலை ஆலயத்துக்கு வந்து கதவை பூட்டிக் கொண்டார். பார்வதி தேவியின் ஊடலை தணிக்க சுந்தரமூர்த்தி நாயன்மாரை சிவபெருமான் தூது அனுப்பினார். ஆனால் அந்த தூது வெற்றி பெறவில்லை. இதனால் சிவபெருமான் இருதலை கொள்ளி இரும்பாக தவித்தார். பக்தனுக்காக பார்ப்பதா இல்லை என்றால் மனைவிக்காக பார்ப்பதா என்று யோசித்தார். இருவருமே வேண்டும் என்று தீர்மானித்தவர் அன்று இரவு தனியாக இருக்கிறார். மறுநாள் தன் பக்தனான பிருங்கி முனிவருக்கு ஊன்றுகோல் கொடுத்து அருள் பாலித்துவிட்டு ஆலயத்துக்கு திரும்பி அன்னையின் கோபத்தை தணிக்கிறார். இதனால் அவர்கள் ஊடல் நிறைவு பெறுகிறது. இந்த நிகழ்ச்சி ஒவ்வொரு ஆண்டும் திருவண்ணாமலை தலத்தில் பொங்கலுக்கு மறுநாள், அதாவது இன்று நடைபெற்றது. அன்று காலை மூலவருக்கும் உற்சவருக்கும் சிறப்பு ஆராதனைகள் நடத்தப்பட்டு பிறகு அண்ணாமலையார், உண்ணாமலை அம்மன், சுந்தரர் ஆகிய மூவரும் மண்டபத்தில் எழுந்தருள்வார்கள். பின்னர் மாட வீதிகளில் 3 முறை சுற்றி வருவார்கள். சிவன், விஷ்ணு, பிரம்மா ஆகியோரை குறிக்கும் வகையில் 3 முறை மாட வீதி உலா நிகழ்வு நடைபெறும். அப்போது பக்தர்கள் மண்டகப்படி செய்து அண்ணாமலையாருக்கு சிறப்பு செய்வார்கள். அவர்கள் மூவரும் திருவீதி விழா வரும் காட்சியை தான் இப்போது பார்க்கிறோம். கணவன் மனைவி ஒற்றுமையை வலியுறுத்தும் இது போன்ற திருவிழா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் மட்டுமே சீரும் சிறப்புமாக கொண்டாடப்படுகிறது.